வணக்கம் and welcome back to channel. So இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய டைம் ரோஸ் வாட்டர் எப்படி பண்றது நான் எப்படி யூஸ் பண்றேன் நான் எப்படி பண்றேன் அப்படினு கேட்டிருந்தீங்க. சோ அது எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினு சொன்னா என் சேனல் Subscribe பண்ணிக்கோங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகான் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து நமக்கு சென்ட் பண்ணிருந்தாங்க. அவங்களோட இன்ஸ்டா ஐடியை டிஸ்ப்ளேல கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பெருசா இயரிங் வேணும் இல்ல இதை விட நல்ல இயரிங்லாம் உங்ககிட்ட இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் வாட்டரை மேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட்டில்ல ஊத்திட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜ்லயே வச்சிருவேன். ஸோ இது வந்து எனக்கு 2 month வரைக்கும் வந்து யூஸ் ஆகும். ஸோ 2 month வரைக்குமே வந்து இது எப்படி கெட்டு போகாம வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு வந்து 1 weekக்கு தேவையான அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பாட்டில வந்து ஊத்தி வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து இதையே யூஸ் பண்ணிக்கலாம். வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து காற்று போயிடும். சீக்கிரமாகவே வந்து இந்த ரோஸ் வாட்டர் ரொம்ப கருப்பாயிடும். ஸோ கருப்பாயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே வந்து அது கெட்டு போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். கலர் சேஞ்ச் ஆச்சுனாலே அது கெட்டு போச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1 weekக்கு யூஸ் பண்ணுறீங்க, ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை குட்டி ஏதாவது வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து அடிக்கடி திறக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. இன்கேஸ் வந்து இது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருக்குது, ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை கரண்ட்னால அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட இதை வந்து ஓப்பன் பண்ணாமலே அப்படியே வச்சுருங்க. இது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. ஸோ ஃப்ரிட்ஜ்லேயே அப்படியே இருக்கட்டும். இது கரண்ட் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. பட் ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் இருக்கணும். இதை வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது மட்டும்தான். ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். பன்னீர் ரோஸில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ரோஸ் வாட்டர்லாம் மேக் பண்ண முடியும். நீங்கள் நார்மல் ரோஸ்லாம் வந்து கண்டிப்பாக மேக் பண்ணிக்க முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் ஃபுல்லாக ரோஸ் வந்து வாங்கிட்டு அதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு தான் பண்ணியிருந்தேன். ஸோ ரோஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பிரிச்சுருங்க. இந்த மாதிரி உள்ள அந்த சீட் மாதிரி இருக்கும்ல, அந்த வேர் மாதிரி, அது என்ன பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதையும் வந்து நம்ம பிரித்து போட்டுருணும். அதில் தான் நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லே இருக்குது. ஸோ அது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒவ்வொரு ரோஸ்லையும் வந்து பிரித்து நம்ம போட்டுருணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரோஸ் வந்து பிரித்து காமிச்சிருக்கேன். அந்த வேர் வந்து சொல்லியிருந்தேன்ல அதையும் அப்புறம் இந்த ரோஸையும் எல்லாமே நான் வந்து நல்லா பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் அதை விட கொஞ்சம் அதிகமாக பிரித்து காமிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து இவ்வளோ அதிகமாக தான் வந்து ரோஸ் வாட்டர் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ இந்த அளவுக்கு பூ வந்து நம்மளுக்கு தேவைப்படும். நம்மளுக்கு இல்லை, எனக்கு தேவைப்படும். உங்களுக்கு வேணால் நீங்கள் கம்மியாக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டீல் பவுலில் போட்டுட்டு நான் வந்து இதை தண்ணியில் கொதிக்க வைக்க போகிறேன். நான் வந்து 2 சொம்பு ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இந்த ரோஸ் வந்து அப்படியே மிதங்கக்கூடாது தண்ணியில். ரோஸ்க்கும் அந்த தண்ணிக்கும் கொஞ்சம் அளவுக்கு தான் இருக்கணும். நம்ம நிறைய தண்ணியும் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடக்கூடாது. ஸோ நான் வந்து ஊற்றிட்டேன். இப்போ வந்து ரோஸ் ஃபுல்லாகவே நான் உள்ள அப்படியே தள்ளிக்கிறேன். ஏன்னா வந்து ரோஸ் நம்மளுக்கு மேலே தூக்கிட்டு வந்துடும் அப்படின்றதுனால. ஸோ இப்படி வந்து நம்ம உள்ளே தள்ளினா தண்ணிக்குள்ளே போயிடும். நம்மளுக்கு வந்து கொதிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ரோஸ் வாட்டர் மேக் பண்ணும்போது அந்த தண்ணியில் நீங்கள் கை வச்சு டச் பண்ணுறது, நடுவில் கை விட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கை வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ நான் இந்த மாதிரி தண்ணிலாம் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு பிளேட் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை வந்து 20 minutesக்கு நான் அப்படியே விட்டுடுறேன். 20 minutes கழிச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 20 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரோஸோட கலர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்த வாட்டரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்ப்பீங்க டிஸ்பிளேல எந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கலர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி கரண்டியில் இல்லை ஸ்பூனில் ஸோ பண்ணிவிட்டு நல்லா அப்படியே கலக்கி விடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அகைன் இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே திறந்தே விட்டுறக்கூடாது, அதோட ஸ்மெல்லாம் அப்படியே போயிடும். ஸோ 1 hourக்கு வந்து அப்படியே விட்டுடுறேன். 1 hour கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அது டச் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து சூடு தாங்குற மாதிரி இருக்கும். அந்த டைமில் தான் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து இந்த ஜூஸ் ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எந்த ஃபில்டர் வச்சுருக்கீங்களோ அதில் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரோஸ் வாட்டர் கலரை நீங்கள் பார்ப்பீங்க எந்த கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ரோஸ்க்கு ஈக்குவலாக தண்ணி ஊற்றினேன் அப்படின்றதுனால தான் எனக்கு வந்து இந்த கலரில் வந்து ரோஸ் வாட்டர் கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து கம்மி ரோஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதிகமான தண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை விட லைட்டாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி இப்படி தான் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் வந்து அப்படியும் பண்ணிக்கலாம், எப்படியும் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் வச்சுக்க போகிறேன். ஏன் நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes தான் வைப்பேன். இது வந்து உடனே நம்மளுக்கு ஜில்லுன்னு ஆகணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நான் வாட்டர் பாட்டில் ஊற்றி வச்சிருவேன் அப்படின்றதுனால. ஸோ 15 minutes வச்சுட்டு நான் வெளியே எடுத்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு நல்லா டார்க்காக ஆயிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஒயின் கலரில் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது பார்க்கும்போது எல்லாமே.
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டிலையும் ஊற்றிட்டேன், இந்த 2 ஸ்ப்ரே பாட்டிலையும் ஊற்றிட்டேன். எனக்கு வந்து இந்த அளவுக்கு தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கம்மியாக பண்ணிக்கோங்க, இவ்வளோ பண்ணாதீங்க. நான் வந்து இது 2 மந்த்லேயே காலி பண்ணிவிடுவேன். ஸோ நான் வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு எனக்கு எப்போல்லாம் தோணுதோ இதுலேருந்து தான் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ வந்து என்னோடய ஃபேஸில் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்களும். ஸோ நான் ஃபேஸில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா டேப் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோ ஆக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஸ்கின் டீஹைட்ரேட்டடாக இருந்துச்சுன்னா நல்லாவே ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ரோஸ் வாட்டர் எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நான் ரோஸ் வாட்டர் வந்து குடிக்கிறேன். காலையில் வந்து இந்த வெறும் வயிற்றுல கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு அதில் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஊற்றிட்டு நான் வந்து குடிக்கிறேன். ஸோ ரோஸ் வாட்டரை போய் குடிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக குடிக்கலாம். சில பேர் வந்து ரோஸ் அப்படியே வந்து சாப்பிடுவீங்க. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு ரோஸ் அப்படியே சாப்பிட்றதுனால வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காது. பட் இந்த மாதிரி ரோஸ் வாட்டராக நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்கின்னுக்கு தான் நல்லது. ஸோ ரோஸ் வாட்டர் குடிக்கிறதுனால என்ன ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். நான் வந்து எப்படி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இதுல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 2 பெரிய ஸ்பூன் வந்து ஊத்திக்கிறேன். ஸோ இதுல ஊத்திட்டு என்ன பண்றேன்னா இந்த வாட்டர் வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறீங்களோ, நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் காலையில் எழுந்ததும் வாட்டர் குடிக்க முடியுமோ அந்தளவு கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே நீங்கள் ஹாட் வாட்டரை வந்து ஊற்றிட்டு ஹனியை ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வெயிட் வந்து கண்டிப்பாக குறையும். நார்மலாகவே வந்து எல்லாருக்குமே தெரியும், சுட தண்ணியில் வந்து ஹனி யூஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னு சொன்னால் உடம்பு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட இன்லேருந்து நல்லா ஹைட்ரேட் ஆகும் ஸ்கின். ஸோ இப்போ வந்து நான் இதை குடிக்கிறேன். நான் வந்து இது சுடு தண்ணி வச்சுலாம் குடிக்க போகிறது இல்லை. ஏன்னா எனக்கு வந்து வெயிட் குறையணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இப்போதைக்கு இல்லை. ஸோ இதை நான் எப்படி குடிக்கிறேன்னா பச்சை தண்ணியில் வந்து இந்த ரோஸ் வாட்டர் போட்டு குடிக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணிக்கல. எனக்கு எப்பயாச்சும் டேஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஹனி ஆட் பண்ணிப்பேன். ஸோ ஹனியும் இன்னும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வெயிட் குறையுமோ அப்படின்ற ஒரு இது எனக்கு இருக்குன்றதுனால நான் அதை ஹனியும் நான் ஆட் பண்ணிக்கல. வெறும் வாட்டர், ரோஸ் வாட்டர் இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. இது வந்து வெறும் ரோஸ் வாட்டரை நம்ம குடிச்சோம்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இந்த இடத்துல ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். நான் குடிச்சு பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது. இந்த ரோஸ் வாட்டர் ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குமே தவிர நம்மளுக்கு இந்த ரோஸ் வாட்டர் குடிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்காது. நார்மலாக தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் வாட்டர் ஃப்ளேவரில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம இன்லேருந்து ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணி க்ளோ அண்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கோம். ஸோ இதில் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு ஏஜிங் ஆகுது அப்படின்னு சொன்னால் இது கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ wrinkles எல்லாமே வந்து கம்மி பண்ணும். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணால் கூட இந்த wrinkles ப்ராப்ளம், இந்த டார்க் ஸ்பாட்ஸ், அதுக்கப்புறம் ஓப்பன் போர்ஸ் இதெல்லாமே வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நம்ம இன்டேக் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் வருது, ஆக்னி ப்ராப்ளம் வருது, இதெல்லாமே வந்து கம்மி பண்ணும். ஸோ நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இல்லைனா தான் இந்த பிரச்சனைலாம் வரும். நம்ம இதை குடிச்சு ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வரவே போகிறது கிடையாது. ஸோ பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம இன்டேக் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து குடிக்கிறதுனால நம்மளுக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே வந்து ரிலீவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸ்கின்னுக்கு வேணா நான் சொல்லுவேன் இது வந்து நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட் தான். பட் நம்மளுக்கு மூட் வைஸ் வந்து இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இதில் போட்டிருக்காங்க. ஸோ நான் சொல்கிறதுல நீங்கள் நம்பல அப்படின்னு சொன்னால் இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே கூட போய் செக் பண்ணிக்கலாம் இது குடிக்கிறதுனால எந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே லைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளெக்ஷனை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டொமக் அப்செட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அங்கே கூட நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து இன்னும் நல்லா டீட்டெயில்டாக இருக்குது. பட் நான் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ அதை மட்டும் தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரோஸ் வாட்டர் குடிக்கிறது எத்தனை நாள் குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 days தான் வந்து குடிக்கணும். ஸோ இதை வந்து நான் மேக் பண்ணி ஒரு 2 months வச்சுருக்கேன். ஸோ 2 monthsமே இது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு 3 மாதம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 2 months அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி எனக்கு வந்து எப்படியும் சீக்கிரம் காலி ஆகிடும். ஏன்னா நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் வந்து குடிக்கிறதுக்கு வந்து ஒரு 15 days தான் வச்சுக்கணும். நீங்கள் இது வந்து கலர் வந்து 15 days சேஞ்ச் ஆகாது. இருந்தாலுமே வந்து அந்த ஃப்ரெஷ், அந்த ஸ்மெல் அதெல்லாமே வந்து 15 days வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இன்டேக் எடுக்கிறோம்ல அதனால வந்து நான் ஒரு 15 days வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்.
ஸோ 15 டேஸ்க்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களால் முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு 7 டேஸ்க்காச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் உங்களால் வந்து என்னால் இன்டேக்லாம் பண்ணிக்க முடியாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ண தேவையில்லை. நான் வந்து உங்களை பண்ணுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணல. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின்னுக்கு. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுனால தான் இந்த 1/2 லிட்டர் பாட்டில் அளவுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 1/2 பாட்டில் அளவுக்கு பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எப்படியும் ஒரு 1 மந்த்துக்காச்சும் வந்து வரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பிம்பிள்ஸ், ஆக்னி, டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னை வந்து நல்லாவே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் சீக்கிரம் பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். Hey.